ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். ஆப்ரேஷன் திராஷி. திராஷினா புத்தகத்தில் வர்றது குட் டைம்ஸ் ஆர் கம்மிங்னு அர்த்தம். நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம். இந்தியன் ஆர்மியோட அசாம் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ், சிஆர்பிஎஃப் மற்றும் பா ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு போலீஸ் பிரிவு நடத்திய ஒரு தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்த 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே பல அசம்பாவிதங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. எந்த முக்கிய கருத்தும் இல்லை. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தா சைஃப் முல்லா. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெய்ஷ் இ முகமதோட ஒரு கமாண்டர். அது மட்டும் இல்லாமல் இவன் காஷ்மீரில் 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இவங்க ஏற்கனவே நம்மளோட இராணுவ வீரர்களை கொன்று அதை ஃபோட்டோ போட்டது, சோஷியல் மீடியாவில் பரப்புறது, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை ரேடிகலைஸ் பண்ணுறது மிகப்பெரிய தவறுகளை செஞ்சுருக்காங்க. இந்த 7 பேர்த்த இந்திய ராணுவம் வேட்டையாடி இருக்கு. இந்திய ராணுவம் செஞ்ச இந்த விஷயங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கிஸ்துவார் மாவட்டத்தில் சரியான ரோடு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, லைட்டு கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. சோறு தண்ணி இல்லாமல் இந்தியாவோட ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவாக இருக்கட்டும், சிஆர்பிஎஃபாக இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீரோட போலீஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே உளவுத் தகவலோட அடிப்படையில் 7 பேரையும் கொண்டிருக்காங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காஷ்மீரில் தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னா இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் அதிகம் தேவை. ஆனால் ஆப்ரேஷன் திராஷி ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதை நான் சொல்லலை, அசாம் ரைஃபிள்ஸோட படைப்பிரிவோட கமாண்டரே ப்ரைஸ் மீட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொன்னது மொத்தம் 7 பேர். இந்த 7 பேரையும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தீவிரவாதிகளுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். பட்டு நம்ம ஆர்மி பீப்புளுக்கோ இல்லைனா போலீஸ்க்கோ அவ்வளோவா தெரியாது. பட் அடர்ந்த காட்டுக்குள்ளே நைட்டு நேரத்தில் போய் அவங்க ஏரியாலேயே போய் 3 பேர் ஒரு மண் வீட்டில் இருந்தாங்க. 3 பேர்த்த மிகப்பெரிய குண்டுகளை வச்சு தாக்கி மிச்சம் 4 பேரையும் கொன்றுருக்காங்க. இது சும்மா கிடையாது. ஏன்னா காஷ்மீரில் நம்ம தீவிரவாதத்துக்கு முடிவு கட்டணும்னா ரொம்ப தூரம் போகணும். பட் அதற்கான ஒரு ஆரம்பத்தோட படிக்கலைன்னா கண்டிப்பாக ஆரம்பத்தோட படிக்கல் இது. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு முன்னாடி தெரியும், டெல்லியில் தீவிரவாதிகள் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தலாம், ஜெய்ஷ் இ முகமது இப்போ சேர்ந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் செக்யூரிட்டி டைட் பண்ணப்பட்டுச்சு. அதில் எந்த அளவுக்கும் ஒரு அசம்பாவிதமும் டெல்லியில் நடக்கலை. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி மட்டுமே போதுமானு கேட்டால் இல்லை. நம்ம தீவிரவாதிகளை ஒழிக்கணும்னா தீவிரவாதிகளை அழிச்சே ஆகணும், காஷ்மீரை விட்டு முழுமையாக. அதற்கான ஒரு ஸ்டெப்பாக தான் இதை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இதுக்கு நம்ம அசாம் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸாக இருக்கட்டும், சிஆர்பிஎஃபாக இருக்கட்டும், இல்லைனா காஷ்மீரோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போலீஸாக இருக்கும், எல்லாருக்கும் நம்ம மிகப்பெரிய நன்றியை செய்யணும். இந்த ஆப்ரேஷன் திராஷியில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டாக் கமாண்டரில் இருக்கக்கூடிய டைசன், அந்த பைரவர் பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டும் தன் நாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு 200-300 மீட்டருக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை மோப்பம் பிடிச்சும் அவர்களை நோக்கி செஞ்சு வேகமாக தாக்கும்போது தீவிரவாதிகள் நம்மளோட நாயோட காலிலே சுட்டுட்டாங்க. பட் இருந்தாலுமே அது பயந்து பின்னாடி வராமல் தொடர்ந்து முன்னேறி போய் தீவிரவாதிகளை காட்டி கொடுத்தது முக்கிய பங்காக இருக்குது. பட் ஹெலிகாப்டரை வச்சு அது உதவி பண்ணனால உதம்பூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வச்சு இப்போ அந்த நாயானது சரி செய்யப்பட்டு மீண்டும் விரைவில் அது நம்மளோட இராணுவ பணிக்கு திரும்பணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கும், அது உடல்நலம் பெறணும் அப்படிங்கிறத வேண்டிப்போம். பட் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய தேசப்பற்று கூட இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய சில பேய்களுக்கு இல்லை. அதான் இங்கே பிரச்சனையான விஷயம். அந்த டைசனுங்கிற நாய்க்குட்டிக்கு பாருங்களேன் எவ்வளோ ஒரு தேசப்பற்று. நம்ம நாய்க்கு குண்டடிப்பட்டால் கூட பரவாயில்ல, நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அதுக்கும் தெரியும் உயிர் குண்டடிப்பட்ட வலி எப்படி இருக்குன்னு. பட் உயிரை பொருட்படுத்தாமல் நாட்டுக்காக தேசப்பற்றா இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு மெடல்லாம் கொடுத்து அதை சிறப்பிப்பாங்க, அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் ஆனால் இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய சில நாய்களே நம்ம தேசத்துக்கு எதிரான பாதுகாப்பில் ஈடுபடுறது ரொம்ப வருத்தமான விஷயந்தான். பட் அது குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட இந்தியா முன்னேறணும், வட மாநிலம் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி முழுமையாக முன்னேறணும்னா அங்கே தீவிரவாதம் முழுமையாக ஒழிக்கப்படணும். அது ஒழிக்கப்படாத வரைக்கும் காஷ்மீர் ஒரு தீவிரவாதிகளின் கூடாரமாக தான் இருக்க போகுது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்க தீவிரவாதிகள் செய்கிறது வர்றாங்க, அட்டாக் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை ரேடிகலைஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் பீப்புள்ஸை, வேலை இல்லாத முஸ்லீம் பீப்புள்ஸை அவங்கள ரேடிகலைஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டுக்கு எதிராக சதி தூண்ட வச்சு அவங்கள ஒரு ஆளாக வைக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். காஷ்மீர் பார்த்தீங்கன்னா, முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ வேகமாக வளர்ச்சி அடைந்துட்டு வருது. வந்தே பாரத் ட்ரெயினு, பிரிட்ஜஸ்னு அதில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி ஆகட்டும், டூரிசமாக இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆகட்டும், உண்மையிலே சொல்லியாகணும்னா காஷ்மீர் இப்போ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துகிட்டு இருக்கு. இது பிடிக்காத தீவிரவாதிகள் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சில தாக்குதல்கள் நடத்துறது, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை ரேடிகலைஸ் பண்ணுறது, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக அவங்கள ஏதாவது செய்ய தூண்டுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் செய்வாங்க. இது எல்லாத்துக்குமே முழுமையாக கட்டணும். ஜம்மு காஷ்மீரும் ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாடு, கேரளாவோ, ஒரு மத்திய பிரதேசோ, ராஜஸ்தான் மாதிரி ஆகணும்னா அங்கே
இருக்கக்கூடிய தீவிரவாதம் முழுமையாக களையப்படணும். அதற்கு அங்கே தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வளர்ச்சி. அது மூலியமா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு என்கேஜ்மெண்ட்டா இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா யாராலயும் அவங்கள பிரெயின் வாஷ் செய்ய முடியாது. அங்க இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி நல்லா இருக்குங்கிறப்ப கண்டிப்பாலயும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி நம்மளால டைட் பண்ண முடியும். காஷ்மீர் நல்லா இருந்தா மட்டும் தான் நம்மளால லடாக்கையும் டைட் பண்ண முடியும். காஷ்மீருக்கும் மேல லடாக் இருக்கு. லடாக்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சைனாக்காரன வச்சு நம்ம மிகப்பெரிய அளவுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா காஷ்மீர்ங்கிறது முக்கியம். காஷ்மீர் ரீஜியனுங்கிறது முக்கியம். அங்க இருக்கக்கூடிய பிஓகேங்கிறது நமக்கு அத விட முக்கியம். அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் மனசுல வச்சு தான் அப்படி செய்வாங்கன்னு நம்புறேன். பட் நம்ம இப்ப இருக்கக்கூடிய கண்டிப்பா இந்தியன் ஆர்மிய பாராட்டியாகணும். 7 தீவிரவாதிகள கொண்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏதாவது ஒரு தீவிர தாக்குதல் நடந்துட்டுனா சொல்றோம் இன்டெல் ஃபெயிலியரு, ஆர்மி ஃபெயிலியர்ன்னு சொல்றோம். பட் அத முன்னக்கூட்டியே தடுக்கிறது, அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள ஒழிக்கிறதுங்கிறது அப்படிங்கிறத இந்தியன் ஆர்மி எப்பவும் இல்லாத அளவுக்கு சிறப்பா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிப்போம். கண்டிப்பா தேசம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புவோம். எல்லாருக்கும் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி ஆர்மில இருக்கலாம், பார்டர்ஸ்ல கஷ்டப்படலாம். அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள்ட்ட பிரார்த்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.